பொண்ணு உட்காந்துருக்கா. அவன் நேம் வந்து ரெய்னா. அவன் யானே தெரியல டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணிட்டே இருக்கான். டீச்சர் சொல்றாங்க, நீங்க தான் புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்டா, நீங்க வந்து கங்க்ராச்சுலேஷன், நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர், என் நேம் மியா ஈரா, நான் வந்து உங்களுக்கு பிசிக்ஸ் டீச்சரா இருக்கேன். நைஸ் டு மீட் யூ. நீங்க ஏன் இன்னும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணல? ஈராவை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மை நேம் ரைடோ, நைஸ் டு மீட் யூ. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன், என்னால பேச முடியாது நினைச்சேன். நான் ஹை ஸ்கூல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் என் மிடில் ஸ்கூல்ல ஃப்ரெண்டே இல்லாம தனியா தான் இருந்தேன். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப இந்த டைம் நான் மிடில் ஸ்கூல்ல இருந்த மாதிரி இருக்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் எல்லாரோட நேம் தெரிஞ்சுக்கணும். ஆமா ரெய்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அவன் பேர் வந்து குட் மார்னிங் ரெய்னா. நான் உனக்கு ஒரு நல்ல கிளாஸ்மேட்டா இருப்பேன். அவன் என்ன கூலா இருக்கா, நான் அவளை எப்படின்னா என்னை பிடிக்க வைக்கணும். நான் எப்படின்னா ஸ்மைல் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்மைலுக்கு இந்த ஸ்மைல் ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெய்னா, இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கு இல்லையா? இது உங்களுக்காகயா? என்னால விட்டு கொடுக்க முடியாது. என் வண்டர்ஃபுல்லான ஹை ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அவன் ஏன் ஒரு பதில் சொல்ல மாட்டான்? என்னால இது ஒத்துக்கவே முடியாது. அவன் என்கிட்ட ஒரு மணியாவது பேசணும், ஆனா அவன் எதுவும் பேச மாட்டான். நான் வீட்டுக்கு போறேன், பாய் ரெய்னா, நாளைக்கு பார்க்கலாம். அவ ஏதோ பேசுற மாதிரி இருக்குல்ல? இல்ல நான் ஏதோ இமேஜ் பண்ண போல. அவ ரொம்ப தூரமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். அவ பக்கத்துல இருந்தாலும் ஒரு குட்டியா தான் இருக்கா. இல்ல இது என்ன இல்ல நான் ஏதோ மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்கலையா? இதை கீழே போட்டேன். இப்ப கூட எதுவும் சொல்ல மாட்டேன். கிளாஸ் சொல்றாரு, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். என்ன வேணும்? ரெய்னா வந்து ஹீரோ பக்கத்துல இருக்கா. என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கலாம். நீ எதனா சொல்லணும்னு நினைக்கிறியா? அவன் என்ன பக்கத்துல வந்து சொல்றான், ஆனா எனக்கு எதுவும் கேட்க மாட்டேது. கொஞ்சம் இரு, எஸ்டே எதுனா அவ எதுவும் சொன்னால எனக்கு எதுவும் பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். இவ ரொம்ப பக்கத்துல இருக்கா. என்ன உங்க புக் எடுத்து வரலையா? இவ என்னதான் நினைக்கிறா? பேஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. இவரு டால் மாதிரி இருக்கா. அவ சீரியஸா என் பக்கத்துல தான் இருக்கா. என்னன்னு தெரியல. உனக்கு வேற என்ன வேணுமா? நான் நினைச்ச மாதிரியே லஞ்சு சாப்பிட போட்டு இருக்கா. இன்னும் என் பக்கத்துல தான் இருக்கா. அவ லஞ்ச் பாக்ஸ் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? அவ லஞ்ச் பாக்ஸ் ஏன் பெருசா எடுத்துட்டு வந்திருக்கான்? உங்க லஞ்ச் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இவன் எனக்கு ஃபீட் பண்றா போல. சரி நிறுத்து, நான் அதை ட்ரை பண்றேன். அவன் சாப்பிட்டேன், இவனா நல்லா சாப்பிட போல. நான் யோசிக்கிறேன், நான் 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது ஒன்னா போறோம். நீ என்ன உள்ள போலான்னு இருக்கியா? அவ போட்டோ எடுக்கணும்னு சொன்னான். அடுத்தது கடைக்கு போகலாம். அடுத்தது அவ பாடுறது அந்த மைக்க கூட கேட்க மாட்டேது. அவன் ஏன் சடன்லி என் ஃப்ரெண்டா அவன் நினைச்சான். குட் மார்னிங் ரெய்னா. ஆனா அவ எதுவுமே சொல்லல. அவ பேச கஷ்டப்படுறா போல. ஸ்டே கூட வேற பண்ணா. அவ இப்ப நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் எதுனா எஸ்டே போனது நினைச்சிட்டே இருக்கா. நம்ம இரவு என்ன பண்றோம்னு தெரியாம யோசிக்கிறான். புக் எடுத்து வரேன்னு தெரியுது, நம்ம வேணா ஷேர் பண்ணலாம். நான் உனக்கு தொந்தரவு செய்ய நினைக்கல. இரவு சொல்றான், பரவாயில்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சொல்றான், நான் எப்பவும் பீப்புள் இருந்தது இல்லை. ஆனால் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியல. நல்லவங்களா இருந்தாங்கன்னா நான் ஃப்ரெண்ட்லியாக பழகினேன். ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அதனால என் கிட்ட தள்ளியே இருந்தாங்க. நான் ஹை ஸ்கூல் வந்ததும் நான் ஆக்டிங் பண்ணுறதுலாம் நிறுத்திட்டேன். நான் கேர்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுறேன். எஸ்டர்டே நீ எதாச்சும் எடுத்து கொடுத்து என்கிட்ட பேசினேன். நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்து அதை யோசிச்சுட்டே இருந்தேன். இது மாதிரி நான் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன். ஈரா சொல்கிறான், இது மாதிரி பெரிய விஷயம்லாம் நீ நினைக்க தேவையில்ல. ரெய்னா சொல்கிறான், தேங்க்யூ. ஈரா சொல்கிறான், இப்போ என்னை விட முடியுமா? கிளாஸ் நடக்குது. அவகிட்ட பேசுறது கஷ்டமா இருக்கு. வேற வழிதான் பேசணும். ரெய்னாவும் என்ன விஷயம் கேட்குறான். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நான் பார்க்கலையா அப்படின்னு நம்ம ஈரா சொல்ல, சாரி ரெய்னா, ரெய்னாவோட வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. நான் என்ன சொன்னாலும் கேட்கல. எனக்கு இதுக்கு வேற வழி எதுனா இருக்கான். லிப் ரீடிங் கற்றுக்கணும். இதை நான் மாஸ்டர் பண்ணிட்டேன்னா நான் அவங்ககிட்ட பேச முடியும். அவன் லிட்ரேச்சர் கிட்ட கேட்குறான். நான் அவங்ககிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். ஈரோ சிஸ்டர் சொல்றாங்க, நீ ரொம்ப கடுப்பேத்துற. சரி ஸ்டார்ட் பண்ணலாம். அவனும் சொல்றான், ஸ்குவிட், ஆக்டோபஸ், டென்டக்கல்ஸ், நீ ஒரு லூசர். இது மாதிரி வந்து சொல்றான். நான் மெய்யாவும் அதை திருப்பி சொல்றான். ஈரா சொல்றான், குட் மார்னிங், நான் லிப் ரீடிங் மாஸ்டர் பண்ணிட்டேன். நீ எதனா பேசுறேனா? ஈராவும் சொல்றான், அவள் லிப்ஸ் மூவ் கூட ஆக மாட்டேது. நான் என்ன பண்ணுவேன்? ரெய்னாவும் பேசுறான். நம்ம ஈராவுக்கும் என்ன சொல்றான்னு தெரியல. அவள் பேசிட்டாதான் இருக்கா. நம்ம ஈராவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி போது ரெய்னா நிறுத்து. நம்ம ஈராவும் அதுக்கு வேற என்ன ஒரு வழி தான் கண்டுபிடிக்கலாம். 2 பொண்ணுங்க பேப்பர் எழுதி பண்ணிடுறாங்க. இதை நம்ம ஈரா பார்த்துட்டேன். இந்த ஐடியா கரெக்டா இருக்குன்னு சொல்லி நீ எதனா பேசணும்னு நினைச்சா ஒரு பேப்பர் எழுதிக்கிறேன். இது ஒர்க் ஆகுது இல்லையா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரெய்னா சும்மாவே இருக்க மாட்டான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதையும் போடுறான், பாத்ரூம் போடுறதையும் போடுறான், ஒரு இடமே விட மாட்டான். எல்லாத்தையும் போடுறான். ரெய்னா நிறுத்து, இது ஒர்க் ஆகல. அவ என்ன ஹெல்ப் பண்ணும்போது அவ பேசுறது தெளிவா கேட்குது. போசா இருக்கும்போது இருக்குமோ? இல்ல அதெல்லாம் இருக்காது. போன் கண்டக்ஷனா இருக்குமோ? எனக்கு புரிஞ்சிச்சு ரெய்னா, போன் கண்டக்ஷன் அதை ட்ரை பண்ணுவோம். ஈரான் சொல்றான், குட் மார்னிங், நீ வந்துட்ட நினைச்சு. ஈரான் சொல்றான், என் காது ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருக்கு. எனக்கு எதுவும் கேட்க மாட்டேது. இருந்தாலும் நான் கைவிட மாட்டேன். நான் வேற எதுவும் ட்ரை பண்றேன். ஈராவும் அவன் சிஸ்டர் கிட்ட சொல்றான், சிஸ்டர் நான் ஸ்கூலுக்கு போறேன். நீட்டான் இது என்ன இதெல்லாம் எடுத்துட்டு போறேன். ஈராவும் சொல்றான், ட்ரை பண்றேன். பீஜன்ஸும் ட்ரை பண்ணியாச்சு, டெலிபதியும் ட்ரை பண்ணியாச்சு, மார்க்ஸ்கோரும் ட்ரை பண்ணியாச்சு, ஆன்சிக்ஸும் ட்ரை பண்ணியாச்சு, ஏராமிஸும் ட்ரை பண்ணியாச்சு, நோட் மெசேஜும் பண்ணியாச்சு. எனக்கு வேற எந்த ஐடியாவும் வரல. சாரி நான் ரெய்னாவும் சொல்றான், நீ எனக்கு வேற எல்லாத்தையும் ட்ரை பண்ற, தேங்க்ஸ். ஈராவும் சொல்றான், எல்லாத்தையும் ட்ரை பண்றான், ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. இல்ல நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ரெய்னாவும் நீ என்கிட்ட அதிகமா பேச கேட்க முடியாம கஷ்டமா இருக்கு. ரெய்னாவும் சொல்றா, இல்ல பரவாயில்ல, தேங்க்யூ, நான் உன்னை இதை செய்ய சொன்னதுக்கு மன்னிச்சிடு. ஈராவும் கேட்கலாம், இன்னைக்கு நீங்க எப்பவும் பேசுற மாதிரி இல்லாம லவுடா பேசுறீங்க. ரெய்னாவும் சொல்றான், இது ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் இப்படிதான் பேச. ஈராவும் சொல்றான், நம்ம வீட்டுக்கு போது இப்ப வழக்கமா ஆயிடுச்சு இல்ல? அங்க 2 பேர் சொல்றாங்க, இது என்ன ஏற்கனவே இருந்துதான் 50 என்ன காயின் இருக்கு, நீ என்ன செய்ய போற? ஈராவும் சொல்றான், என் காது இப்ப நல்லா கேக்குது ரெய்னா. ரெய்னாவோட சாப்பிட்டு சவுண்டு கூட உணர முடியுது. அவ எல்லா இடத்தையும் பார்க்க நினைக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு இந்த பொம்மை வேணும்னு நினைக்கிறேன். சரி
வெறும் அந்த கேம்ல வந்து காயம் போடுறான். முதல்ல ட்ரை பண்றான், ட்ரை பண்ணாலும் கிடைக்கல. ரெண்டாவது ட்ரை பண்றான், கிடைக்கல. மூணாவது ட்ரை பண்ணா கிடைக்கல. நாலாவது ட்ரை பண்றான், பார்த்தா பிரசவம் பண்ணாங்க. ஏன் சொல்றான், நம்ம வீட்டுக்கு போவோம் ரைனா, நம்ம அதிகமா ப்ளே பண்ணிட்டோம். ரைனா சொல்றான், நம்ம அதிகமா ப்ளே பண்ணிட்டோம் ரைனா, ஃபைனல் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். அவன் அதை எப்படின்னா ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். அவ எப்படி பார்த்து ப்ளே பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். ரைனா ஒரு சொடக்கு தான் போடுறான். ஸ்டூல் எடுத்து வந்து வைக்கிறாங்க, ஸ்டூல் எடுத்து கொடுக்குறாங்க அவன் நிக்கிறதுக்கு. ஹீரோவும் கேட்கறான், ரைனா இங்க ரெகுலரா வருவியா, இவன் எப்படி இந்த கிரைம் கேம் ப்ளே பண்றான், அதுவும் அக்யூரேட்டா ப்ளே பண்றான். ஃபர்ஸ்ட் ட்ரைல வின் பண்ணிட்டான், நீங்க நல்லா ப்ளே பண்ணீங்க ரைனா. அது எந்தெந்த ஆங்கிள் இருக்குன்னு பாத்துருந்தா திரும்ப ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டா, இவ வின் பண்ணிட்டே இருக்கா. அடுத்து எதை எடுக்க போறான்னு தெரியல. இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, இது கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம இது எல்லாமே சேம் பொருள் தான். அவளுக்கு இது இன்னும் வேணுமா என்ன. நம்ம ஹீரோட கட்ட பிடிச்சிருக்கிறான், ஒரு டெரர் இருக்கா. இது எல்லாமே எனக்கா ரைனா சொல்றான். ரைட்டா அது உனக்கு வேணும் என தோணுச்சு, இப்போ உனக்காக ப்ளே பண்ணல. ரைனா சொல்றான், எனக்காக நீ ரொம்ப அதிகமா செஞ்சுட்டேன், அதனால நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஹீரோ சொல்றான், தேங்க்ஸ், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ரைனா, நான் உனக்கு ஒன்று தரேன். ஹீரோ சொல்றான், நீ வின் பண்ணதுக்காக தேங்க்ஸ். ஹீரோ சிஸ்டர் சொல்றாங்க, வீட்டுக்கு வாங்க நீச்சா, அம்மா நாளைக்கு ஒரு பிசினஸ் ட்ரிப் போறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்றான். ஹீரோ சிஸ்டர் கேக்குறாங்க, இதெல்லாம் எங்க வின் பண்ண. அந்த கிஃப்ட்ல வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் பேர் அவன் பக்கத்துல வச்சுக்கணும். என்ன ஹீரோ சொல்றான், ரைனா ரொம்ப பக்கத்துல இருக்காங்க, அவன் இன்னும் க்ளோஸா வரா. ரைனாவும் நீ இது உங்களோட ரைனாவும் நீ இது உங்க கூட எடுத்து வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ. ரைனாவும் கேட்கறான், உங்க லஞ்ச் எங்க, பிசினஸ் ட்ரிப்ல இருக்காங்க, அதனால எடுத்துட்டு வரல. ரைனா சொல்றான், அப்ப என்ன சாப்பாடு சாப்பிடுவேன், அப்ப என் சாப்பாடு சாப்பிடு சொல்லிட்டேன். லஞ்ச் பேக் எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சில வந்து அமுக்குறான். ஹீரோ சொல்றான், ஏய் கொஞ்சம் இரு, எல்லாத்தையும் ஒரே டைம்ல சாப்பிட முடியாது. ஹீரோவும் கேட்கறான், இது என்ன டைப்பான கேட்குது. ரைனா ரைனா ஆறு ஓகே, உங்களுக்கு குழந்தை சரியில்லையா. ஓய் ரைனா. ரைனா சொல்றான், இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கேன், அதான் தூக்கம் வச்சேன். நம்ம ஹீரோ கேட்கறான், அவ்வளவுதானா. ஹீரோ கேட்கறான், அவ்வளவுதானா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் நினைக்கிறேன், கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, எழுந்திருவேன், அவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோ சொல்றான், தூங்கி இருப்பதை பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், அவளும் கிளாஸை கவனிக்கிற மாதிரி இருக்கான். என்ன அவன் கண்ணு திறந்துட்டு தூங்குறாளா, இவளை எழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ சொல்றான், ரைனா லஞ்ச் பிரேக் வந்துச்சு, எழுந்திரு, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல, நான் கொஞ்சம் பிரெட் வாங்கிட்டு வரேன். ரைனா சரி எனக்கு புரியுது. நம்ம ஹீரோ சொல்றான், சரி எனக்கு புரியுது, என்னை சுத்தி வரத்து நிறுத்து, என்ன இது எனக்கு லஞ்ச் செஞ்சு தந்தியா. ஹீரோ கேட்கறான், நீ அவருக்கு இதை செஞ்சு. ரைனா சொல்றான், உனக்கு பிடிக்குன்னு நினைச்சேன், இப்போ காலைல எழுந்து எனக்காக லஞ்ச் செஞ்சா, இதுக்காக தான் காலையில எழுந்தியா. ரைனா சொல்றான், அதெல்லாம் நான் டயர்டா இருக்கு, என்ன மன்னிச்சிடு, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஹீரோ சொல்றான், டயர் இருந்தா என் மேல சாஞ்சிக்கும். ஹீரோ லஞ்ச் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு லஞ்சு, தேங்க்யூ சொல்றான் ரைனா. ஹீரோ சொல்றான், நான் நினைக்கிறேன் சாயதான் சொன்னேன், ஆனா நீ என்ன படுக்கிற. ரைனா நீங்க பண்றதெல்லாம் பிடிக்கவே பண்ண முடியாது.